இன்னைக்கு அதானி மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன் அமெரிக்கா. ஒரு நிமிஷம் அது சம்மந்தமாக இல்லை, காலையிலேருந்து நான் கூட சோசியல் மீடியா சில செய்திகள் எல்லாம் பார்த்தேன். அதாவது பல மாநிலங்கள் அதில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டதில் தமிழ்நாடும் ஒரு வரி சேர்க்கப்பட்டிருக்கின்றன. சிலர் சோசியல் மீடியாவில் அதையும் அந்த கருத்துக்களையும் பதிவிட்டிருக்காங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அதானி நிறுவனத்தோடு எந்த விதமான வணிக ரீதியிலான தொடர்புகளும் கடந்த 3 ஆண்டுகளாக இல்லை. அதை முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். வணிக ரீதியான தொடர்புகள் எந்த வகையிலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதானி நிறுவனத்திற்கும் இல்லை. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று தமிழ்நாட்டினுடைய மின் தேவையை கருத்திலே கொண்டு மத்திய மின்சாரத்துறையோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளோடு 1500 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன. அந்த நிறுவனத்தோடு தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் புரிந்துணர்வை செய்திருக்கின்றன. குறிப்பாக சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இது மத்திய அரசினுடைய நிறுவனம். அந்த நிறுவனங்கள் தான் யாரெல்லாம் உற்பத்தி செய்கிறார்களோ அவர்கள் அந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து கொண்டு அந்த நிறுவனம் மற்ற மாநிலங்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு விலை இறுதி செய்யப்பட்டு அதன் பிறகுதான் அந்த மத்திய அரசு நிறுவனம் அந்தந்த மாநிலங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்வார்கள். அந்த வகையில் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தோடு தமிழ்நாடு மின்சார வாரியம் 1500 மெகாவாட் அளவிற்கு கொள்முதல் செய்வதற்காக 25 ஆண்டுகள் கொள்முதலுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அது மிக குறைந்த விலைக்கு ₹2.61 அளவிலே கொள்முதல் செய்வதற்கு மிக குறைந்த விலையில் மிக குறைந்த விலையில் உங்களுக்குலாம் தெரியும், ஏடிஎம்கே ஆட்சியில் ₹7.01 கொள்முதல் செஞ்சாங்க. இப்போ அதே மின்சாரம் சோலார் உற்பத்தி மின்சாரம் வந்து ₹2.61 கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதுவும் வந்து சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மத்திய எரிசக்தி துறையினுடைய ஒரு அங்கம், அதனுடைய நிறுவனம், அதில் தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதானி நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் எந்த விதமான நேரடி தொடர்பும் இல்லை. இதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். மின்னகத்தில் இதுவரை கிடைக்கப்பட்ட புகார்கள் நடவடிக்கைப்பட்டது ஏறத்தாழ வந்து 97 விழுக்காடு புகார்களுக்கு வரக்கூடிய புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய புகார்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் என்று முதலமைச்சர்கள் ஆய்வுக் கூட்டங்களை உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள். அந்த பணிகள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறது, இப்போ கணபதி என்னை கேட்டதுனால நான் அந்த கருத்துக்களை சொல்கிறேன். சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சியில் நீங்கள் வந்து யூடியூப்லேயா இருக்கட்டும் அல்ல ஃபேஸ்புக்லேயா இருக்கட்டும் போடக்கூடிய கார்டு, உங்களுடைய செய்தி நிறுவனங்கள் போடக்கூடிய கார்டுகள் கூட அது ஒரு சிலர் அந்த கார்டுகளை போட்டிருக்காங்க. அது முதல்ல தெளிவுபடுத்திங்க. எந்த விதமான தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதானி நிறுவனத்தின் மீது சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. அது முதல்ல தெளிவுபடுத்திங்க. அது ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடத்தில் கேட்கலாம், இல்லை இன்னும் சந்தேகம் இருந்தால் எங்கள் அதிகாரிகிட்ட கேட்கலாம், சிஎம்டிகிட்ட கேட்கலாம், செக்ரட்டரிகிட்ட கேட்கலாம். அதனால் அரசாங்கம் இதை தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அந்த வழக்கு யார் பின்னாடி இருந்து தாக்கல் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யார் தாக்கல் செஞ்சாங்க, அந்த பணி நடக்கக்கூடாது அப்படின்னு முட்டுக்கட்டை போடுறாங்க. ஏன் நூலகத்துக்கு கூட ஒரு பிரம்மாண்டமான நூலகம் திருவள்ளூர் விளையாட்டு மைதானத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களுடைய வாய்ப்பை அதை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. விரைவில் அந்த நூலகம் திறந்தால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், வசதியாக இருக்குன்ட்டு அதையெல்லாம் முடக்கக்கூடிய வகையில் அதுக்கும் சில முட்டுக்கட்டைகள்லாம் போட்டாங்க. நீதிமன்றம் வரைக்கும் கூட போனாங்க. நீதிமன்றத்தில் ஆணைகளை பெற்று அரசினுடைய ஒப்புதலை பெற்று அந்த பணி விரைவாக தொடங்க இருக்கின்றோம். எனவே பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை நீதிமன்றத்தினுடைய விசாரணை முடிந்து தீர்ப்பு வருவதற்கு காத்திருக்கின்றோம். தீர்ப்பு வந்தவுடன் நல்ல தீர்ப்பு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். தீர்ப்பு வந்தவுடன் கண்டிப்பாக அந்த புதிய பேருந்து நிலையம் விரைவாக முடிக்கப்பட்டு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் அந்த புதிய பேருந்து நிலையம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காக காத்திருக்கோம். மத்திய மின் தொகுப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய நம்ம நிலக்கரி முறையாக கிடைக்குதுங்களா? இல்லை, நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ கையிருப்பு இருக்குது. தேவையான அளவுக்கு நிலக்கரி கொள்முதல் வந்து நம்ம தயாராக இருக்கும். என்ன உற்பத்திக்கு தேவையோ அதில் தயாராக இருக்குது. ஏன்னா இப்போ கோடை காலம் இல்லை, அந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ நிலக்கரி கையிருப்பு இருக்குது. அதனால் ஒரு கருத்தை நீங்கள் இதை தெளிவுபடுத்திங்க. நன்றி. மேலப்பாளையம் கோயம்பள்ளி பாலம் என்பது ஏற்கனவே நாங்கள் பல முறை உங்களிடத்தில் சுட்டி காட்டியிருக்கோம். நீங்களும் அந்த கேள்விகளை கேட்டிருக்கீங்க. அது சுற்றுவட்ட சாலையோடு சேர்த்து அந்த பணிகளை செய்வதற்காக முதலில் திட்டம் வடிவமைக்கப்பட்டது. அந்த திட்டத்தை மாற்றி சுற்றுவட்ட சாலைகளுக்கு அதிகமான நிதிகள் தேவை என்பதால் அதை பிரித்து கோயம்பள்ளி மேலப்பாளையம் பாலத்தை மட்டும் தனியாக பிரித்து ஏறத்தாழ 900 மீட்டர் அளவுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு சாலை அமைத்து அந்த பாளையத்தினுடைய இணைப்பு சாலைகளை அமைத்து பாலம் பொதுமக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வருவதற்கான கருத்துரு தயார் செய்யப்பட்டு விரைவில் அந்த பணி தொடங்க இருக்கின்றோம். அந்த 1 கிலோமீட்டர் 900 மீட்டர் அளவுக்கு சாலை அமைக்கப்பட்டவுடன் உடனடியாக பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும்.